ராஜஸ்தானில் திருமணமான 3 மாதத்தில் மனைவியை கணவனை திட்டமிட்டு தீர்த்து கட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இன்றைக்கி நம்ம இந்த தகவலை பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்ல போகிற தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். இரவு உணவுக்கு பிறகு கணவனை மூன்வாக் அழைத்து சென்று கொலை பாதக செயலில் ஈடுபட்ட பெண் மாஸ்டர் பிளான் போட்டு கணவனின் மீது காரை ஏற்றியும் கழுத்தை நெரித்தும் கொலை செய்த சம்பவம் பதபதிக்க வச்சிருக்கு. முன்னாள் காதலனுடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய திட்டமிட்டவருக்கு சிறை விருந்து வைக்கப்பட்டிருக்கு. வட மாநிலத்தை கதிகலங்க செய்த ஹனிமூன் மர்டர் 2.0 வழக்கில் நடந்தது என்ன? ராஜஸ்தான் மாநிலம் ஸ்ரீரங்கா நகரைச் சேர்ந்தவர் ஆசிஸ். இவருக்கு 23 வயதான 5 என்பவருடன் 3 மாதங்களுக்கு முன்னாடி திருமணம் ஆகியிருக்கு. பெற்றோரால் நிச்சயிக்கப்பட்ட இந்த திருமணம் வெகு விமரிசையாக நடந்தது. இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக தொடங்கிய ஆசிஸ் கடந்த 30ஆம் தேதி தனது மனைவியுடன் வெளியே சென்றிருக்காங்க. இரவு உணவு அருந்திய பிறகு தனது ஆசை மனைவி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இருவரும் நிலா வெளிச்சத்தில் வாக்கிங் சென்றிருக்காங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத சாலையோரம் இருவரும் தங்களது எதிர்கால கனவு குறித்து பேசிக்கொண்டு நடையை கட்டியிருக்காங்க. அப்போது அந்த வழியாக வந்த கார் திடீரென தம்பதி மீது மோதிருக்கு. மோதிய வேகத்துல ஆசிஸ் தூக்கி வீசப்பட்டிருக்காரு. 5 அவருக்கு அருகில் மயக்க நிலையில கிடந்திருக்காங்க. தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் இருவரையுமே மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காங்க. அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் ஆசிஸ் ஏற்கனவே இறந்து விட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இயல்பு நிலைக்கு திரும்பியதும் 5விடம் போலீசார் விசாரித்திருக்காங்க. அதில் அடையாளம் தெரியாத வாகனம் தங்கள் மீது மோதியதாகவும் மயக்க நிலையில் கிடந்த தன்னிடம் இருந்து நகைகள் மற்றும் செல்போன் கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் கூறியிருக்காங்க. இதையடுத்து சம்பவ இடத்தில் தடய அறிவியல் துறையினர் ஆய்வு செஞ்சிருக்காங்க. விபத்து நிகழ்ந்தது குறித்து 5 கூறியதில் முரண்பாடு இருந்திருக்கு. அவருக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படாது சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் தடய அறிவியல் சோதனையில் ஆசிஸ் மீது காரை ஏற்றியதுடன் அவரை அடித்து கழுத்தை நெரித்து கொன்றது அம்பலமாகியிருக்கு. குறிப்பாக அவரது கழுத்தில் 5 மற்றும் சிலரின் கைரேகை பதிவுகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. தொடர்ந்து இளம்பெண்ணின் செல்போன் உரையாடல்களை போலீசார் ஆய்வு செஞ்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவரது பக்கத்து வீட்டில் வசித்து வந்த இளைஞர் சஞ்சு என்பவருடன் அடிக்கடி பேசி வந்தது தெரிய வந்திருக்கு. திருமணத்திற்கு முன்பு அவரை 5 காதலித்தும் வந்திருக்காங்க. ஆசிஸுடன் திருமணம் முடிந்தும் கணவருடன் சேர்ந்து வாழ பிடிக்காமல் அடிக்கடி சொந்த ஊருக்கு சென்றிருக்காங்க. அப்போது முன்னாள் காதலனை சந்தித்து தனது கணவனை தீர்த்து கட்ட சதி திட்டமும் தீட்டியிருக்காங்க. அதன்படி சம்பவத்தன்னைக்கு தனது கணவரை ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திற்கு அழைத்து சென்றிருக்காங்க. அங்கு சஞ்சு தனது கூட்டாளிகள் ராக்கி மற்றும் பாதலுடன் தயாராக இருந்திருக்காங்க. அவர்கள் ஆசிஸ் மீது காரை மோதவிட்டு அடித்து கொலை செய்ததும் அம்பலமாகியிருக்கு. பிறகு விபத்து நாடகம் ஆடிய 5 நகைகளை கூட்டாளிகளிடம் தானே கலெக்டரி கொடுத்துவிட்டு கொள்ளை நாடகத்தையும் அரங்கேற்றிருக்காங்க. போலீசார் விசாரணையில் 5ம் சஞ்சுவும் சேர்ந்து போட்ட மொத்த பிளானுமே வெளிச்சத்திற்கும் வந்திருக்கு. இதையடுத்து இளம்பெண் 5 அவரது காதலன் உட்பட 4 பேரை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. அவர்களிடம் தற்போது விசாரணையும் மேற்கொண்டு வராங்க. ஏற்கனவே கடந்த ஆண்டு மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த சோனம் என்ற பெண் தனது கணவரை ராஜா ரகுவன்சியை மேகாலயாவுக்கு ஹனிமூன் அழைத்து சென்று கொலை செய்த சம்பவம் வட மாநிலங்களையே உலுக்கியது. தனது காதலனுடன் சேர்ந்து கணவனையே கொலை செய்துவிட்டு விபத்து நாடகம் ஆடியது விசாரணையிலும் தெரிய வந்திருக்கு. தற்போது ராஜஸ்தானில் திருமணமான 3 மாதத்தில் கணவனை மூன் வாக்கிங் அழைத்து சென்று தனது முன்னாள் காதலனுடன் சேர்ந்து கொலை செய்துவிட்டு விபத்து நாடகம் ஆடிய பெண் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நினச்சா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.